இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெங்களூரு கோவையில் இருந்து சென்னை வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்து தங்கச் செயினை பறிகொடுத்த பெண்கள் பலர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுபோன்ற வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபடும் சந்தேக நபர் யார் என்பது குறித்து பல்வேறு விசாரணைகள் நடத்தியும் வழிப்பறி கொள்ளையனை அடையாளம் காண்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. இருப்பினும் எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டுமல்ல, மின்சார ரயிலில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து குதித்து மின்சார ரயிலை நோக்கி ஓடி வந்த மனிதனாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ரயில்வே மற்றும் ஆர்பிஎஃப் காவல்துறையின் வாட்ஸ்அப் குழுவில் சிசிடிவி காட்சியில் பதிவான புகைப்படத்தை பதிவிட்டு அடையாளம் காண முற்பட்டனர். அதில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஓஜிநாத் என்பது தெரிய வந்த நிலையில் அவனை தேடி சென்னை சென்ட்ரல் ரயில்வே போலீசார் பெங்களூரு விரைந்தனர். ஆனால் போலீசார் தேடிச் சென்ற ஓஜிநாத் என்ற அந்த நபர் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருப்பது தெரிய வந்தது. மேலும் சிறையில் இருந்த ஓஜிநாத்தை பெங்களூரு போலீஸ் உதவியுடன் காவல்துறை கஸ்டடியில் எடுக்க முடிவு செய்து நீதிமன்ற உத்தரவை பெற்று வழிப்பறி கொள்ளையனை சென்னை ரயில்வே போலீசார் கஸ்டடியில் எடுத்து சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். சென்னை நோக்கி வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பயணித்து படிக்கட்டு அருகே நிற்கும் நேரத்தில் அருகில் இருக்கும் பெண் பயணிகளின் கழுத்தில் இருக்கும் தங்கச் செயினை பறித்துச் செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தவர் என்பது தெரிய வந்தது. சென்னை, ஆவடி, அரக்கோணம், பெரம்பூர், பேசின் பிரிட்ஜ் ரயில் நிலையங்கள் என 10க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு சம்பவங்களில் தொடர்புடையவர் என உரிய விசாரணையில் தெரிய வந்தது. +2 முடித்தவுடன் கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையத்தில் டீ விற்றதுடன் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் இடம் பிடித்து கொடுப்பது என இருந்த ஓஜிநாத் கவனக்குறைவாக இருந்த பையனின் செல்போனை திருடிய வழக்கில் முதன்முறையாக சிறைக்கு சென்று திரும்பியுள்ளார். பிறகு பயணிகளின் உடைமைகளை திருடுவது, பயணிகளிடம் நகை பறிப்பதையே முழு நேர வேலையாக கொண்டுள்ளார். மேலும் பயணிகளிடம் பறித்த நகைகளை விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு குதிரை பந்தயம், கோவாவில் கும்மாளம் போடுவதுமாக இருந்துள்ளார் என ரயில்வே போலீசார் தகவல் தெரிவித்தனர். கர்நாடகாவில் 12க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பதால் சென்னை வந்த ஓஜிநாத் ரயில் நிலையத்தில் இறங்குவதற்கு தயாராக இருக்கும் பயணிகளிடம் நகைகளை பறித்து வந்ததை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஓஜிநாத்தை கைது செய்த சென்னை ரயில்வே போலீசார் அவரிடம் இருந்து 60 கிராம் தங்க நகைகளை பறிமுதல் செய்து ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத் குமார். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.